எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொண்டிருப்போம். முதலில் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைப்பதில்லை. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே போதும், இதாவது கிடைத்திருக்கிறதே என்று நாம் மனதை திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும். இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனித பிறவி என்பது எத்தனையோ பிறவிகளுக்கு பிறகு கிடைக்கும் ஒரு அற்புதமான பிறவி. மனித உயிர்களால் மட்டுமே எது நல்லது எது கெட்டது என்று சிந்திக்க முடியும். சிரிப்பு, கோபம், வெறுப்பு, அழுகை என்ற பல்வேறு வடிவத்தில் பல்வேறு தருணங்களில் நாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றோம். ஐந்தறிவு ஜீவன்களை கடவுளுக்கு அதனால் முடிந்த சேவைகளை மற்றவர்களுக்கும் செய்கின்றன. ஆறறிவு மனிதனாய் பிறந்த நாம் கடவுளுடைய நாமத்தை உச்சரித்து பூக்களால் மாலை கோர்த்து அவரை நம்மால் முடிந்தவரை பூஜிக்க வேண்டும். நாம் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு அது ஒரு அனுபவம். அதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒரு அனுபவம். அனுபவத்தை வைத்தே நாம் பக்குவப்பட வேண்டும். பக்குவப்பட்டால் கசப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். கசப்பை ஏற்றுக்கொண்டால் அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள மனம் இடம் கொடுக்கும். ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அந்த விஷயத்தின் நல்லது கெட்டது என்பது நமக்கு புரியும். எப்பொழுதும் நாம் ஒரு விஷயத்தின் இரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும். இரண்டு பக்கத்தையும் சிந்திக்க தெரிந்தவன் அவனை உணர்ந்தவன், பக்குவப்பட்டவன். தன் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை பேசுபவன் சுயநலவாதி, பக்குவப்படாதவன். மௌனம் சில நேரங்களில் மிகப்பெரிய ஆயுதம். எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் நாம் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும். சகிப்புத்தன்மையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சில தருணங்களை நாம் கடந்து செல்வதற்கு அதுவும் நமக்கு உதவி செய்யும். இதுவும் கடந்து செல்லும் என்ற வாக்கியத்தை சொல்லுவது மிகவும் எளிது. ஆனால் நாம் அதன்படி வாழ ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் நாம் ஜெயித்து விடலாம். எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொள்ளாமல் புன்முறுவல் காட்ட வேண்டும். அன்பு சொற்களை சொல்ல வேண்டும். அளவுக்கு அதிகமாய், தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படக்கூடாது. போதும் என்ற மனமே பொன் போன்றது. சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். மனதுக்கும் நாம் சொல்ல வேண்டும். இறைவன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்குள் துணையாக இருக்கிறார் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். முழுமையாக இறைவனை நம்புங்கள். சில நேரங்களில் இந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். அனைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள். சொல்வது எளிது, ஆனால் செயல்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். மனதை மாற்றுங்கள். வாழ்க்கை தானாக மாறும். நன்றி. நற்பவி.